கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதனியின் ஜெப நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதோடு அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் விடுதலை அடைந்தவர்களாய், பிரச்சனைகளிலிருந்து பூரண விடுதலை பெற்றவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், சமாதானம் பெற்றவர்களாய் ஜீவிக்க ஆலோசனையாக, ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது. நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்வாராக. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இங்கு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பதினாலே நீ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடன் வாங்குகிற பழக்கமானது எளிதாக இன்றைக்கு சமுதாயத்திலே பரவி இருக்கிறது. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு பதிலாக கடனை தான் வாங்கி முதலீடாக நம் தொழிலை, வியாபாரத்தை, வீடுகளை கட்டுகிற காரியங்களெல்லாம் நாம் முற்பட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பதனால், கர்த்தராகிய தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி தெளிவாய் திட்டமாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு கடன் வாங்குவோம் என்று சொன்னால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கிறோம். இந்த கடன் தொல்லையினாலே நாம் அடிமையாய் மாறுகிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். கடன் தொகையை வசூலிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொள்வதை பார்க்கிறேன். பொய்யான காரியங்களை வீட்டாரிடம் சொல்லுவது, அவர் இல்லை, வெளியே போயிருக்கிறார், ஊருக்கு போயிருக்கிறார் என்று தவறான காரியங்களை சொல்லுகிற மக்களும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடனானது ஒரு வேதனையான ஒரு காரியம். அநேக நேரங்களிலே நாம் இதை நினைப்பது கிடையாது. கர்த்தர் நம்மை நிறைவாக எல்லாவற்றிலும் திருப்தியாக்குற தேவன். இயேசு கிறிஸ்துவோ அந்த குறைகளை நிவர்த்தியாக்குற தேவன். முதலாவது அற்புதமே அதுதான். திராட்சரசம் குறைபட்டது, அந்த குறைவை அவர் நிறைவாக மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பண கஷ்டம், பொருள் கஷ்டம் என்று சொல்லி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நீக்கி நிறைவை தந்து ஆசீர்வதிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அநேக நேரங்களிலே நாம் அறியாது இருக்கிறோம், உணராது இருக்கிறோம். கடன் எப்படியாவது வாங்க வேண்டும், கடனை வாங்கி எப்படியாவது செலுத்தாமல் போக வேண்டும் என்கிற எண்ணமுடைய மக்களும் உண்டு. சங்கீதம் 37:21 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய செயலில் ஒன்று கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப செலுத்தாது போகிறான். அவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை திட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குவது தவறான ஒரு காரியம். இந்த வார்த்தைகளை நான் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இதை பெற்ற பொழுது மிகுதியான மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் என்று சொன்னால், நான் கடன் வாங்கியிருந்தேன். 13 ஆசிரியர்களிடம் கடன் வாங்கியிருந்தேன். என்னுடைய பிஎஃப்லே 3 கடன் வாங்கியிருந்தேன். இன்னுமாய் நகைகள், என் மனைவியினுடைய நகைகள் எல்லாம் வங்கியிலே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கடன் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு காலையிலே ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு நாள் காலையிலே இந்த வசனத்தை தியானிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. நான் அப்பொழுதுதான் தியானித்தேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பதனால நீ கடன் வாங்க மாட்டாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பதனாலே
நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் பதிய ஆரம்பித்தது. நான் அன்றைக்கு தீர்மானம் செய்தேன், இனி கடன் வாங்காதிருக்க வேண்டும், இனி கடன் வாங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்து அன்றையிலிருந்து கடன் வாங்குகிற காரியத்தை விட்டுவிட்டேன். கர்த்தர் என்னை நேசித்தார். அவரை தேட ஆரம்பித்தபடினாலே கடன் தொல்லைகள் நீங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய ஆசீர்வாதம் அதுதான். எப்பொழுது கர்த்தர் 5 மீனையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தாரோ அது 5000 புருஷர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அது மீதியும் வைக்கப்படுது, மீதி எடுக்கப்படுது. 12 கூடைகள் நிறைய அது மீதியாக எடுக்கப்படுது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதமானது நிறைந்த ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. அதில் வேதனையை கூட்டுவது கிடையாது. அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை என்ன? 12 மாதமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைக்கத்தக்கதாக உங்கள் நிலைகளை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் நாமோ அதை அறியாதபடி, உணராதபடி அவிசுவாசிகளாக இருந்து கடன் வாங்குகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் செய்வோம். தொழிலை செய்யலாம், வியாபாரத்தை செய்யலாம், அல்லது ஒரு நிலத்தை வாங்கலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். எதை செய்ய திட்டமிட்டாலும் சரி, கடன் வாங்காதிருக்க திட்டமிடுகிற மக்களாய் மாற வேண்டும். கடன் தொல்லையானது நீங்குவதற்கு அவர் உதவி செய்கிற தேவன். இது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அந்த கடன் தொல்லை நீங்குவதற்கு எனக்கு அதிகமாய் உதவி செய்தார். பல ரூபங்களிலே நான் அதை நினைந்து பார்க்கும்போது ஆசீர்வாதமாக இருந்தது. முதலாவது என்னுடைய எரிபொருள் கேஸ், அது 30 அல்லது 40 நாளைக்கு தான் வரும். அது 60 நாள் 70 நாள் என்று சொல்லி மாறியது. முதலாவது ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஆச்சரியமாக இதை செய்தார். இவ்வளவு போதும் என்று சொல்லி நினைப்போம், அது மிகுதியாக இருக்கும். இப்படியாய் கர்த்தர் காரியங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தபடினாலே கடன் தொல்லையானது சீக்கிரமாய் முடிந்தது. என்னுடைய ஆசிரியருடைய கோஆபரேட்டிவ் ஸ்டோரிலே எல்லா ஆசிரியர்களும் கடன் வாங்கியிருந்தபடினாலே ஒவ்வொரு மாதமும் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டி கட்டி ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் இந்த வாக்குறுதி, இனி கடன் வாங்காதிருக்க வேண்டும் என்கிற வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தொல்லை நீங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த பிஎஃப் லோனிலே 6 மாதத்துக்கு ஒரு முறையாக வாங்கி கொண்டிருந்த என்னுடைய கடன் தொல்லை நீங்கியது. முதல் 6 மாதத்திலேயே அது நீங்க ஆரம்பித்ததுனாலே கையில் கொஞ்சம் பணம் கிடைத்தது. அதை கொண்டு வீட்டு பொருட்களை வாங்குவதற்கு ஏற்றதாக இருந்தது. அத்துடன் அந்த நாட்களிலே கவர்மெண்ட் ஆனது சம்பளத்தை உயர்த்தினது. அது நிமித்தமாய் இன்னும் கொஞ்சம் பணம் கிடைத்தது. அதிக வட்டி கொடுத்திருந்த அந்த வட்டி கடனெல்லாம் அடைத்து கடைசியிலே விடுதலை பெற்றேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் கடன் காரியமானது உன் உழைப்பை மற்றவர்களுக்கு தருகிற ஒரு செயலாக இருக்கிறது. நீ உழைக்கின்றாய், சம்பாதிக்கின்றாய், அதை நீ அனுபவியாதபடி அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னதோடு நீ உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய். நீ வட்டிக்கு போய் பணத்தை கொடுக்க மாட்ட. வீணாக விரயமாக்கப்படாதபடி கர்த்தர் காப்பார். அவை இன்றைக்கு அந்த அன்பின் தேவன் நம்மை இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிப்பதோடு எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இனி கடன் வாங்காது இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிற ஆற்றலுடையவரே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள்
இனி கடன் வாங்காதிருக்க தீர்மானம் செய்து நடத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவைகளை சந்திப்பதற்குரிய வழிகளை நீர் உண்டாக்குகிற தேவன். நீர் சொல்ல ஆகும் கட்டளை எல்லாம் நிற்கும் என்று இருக்கிறபடினாலே இனி நாங்கள் சோர்ந்து போகாதபடி, கலங்காதபடி, கடன் வாங்காது இருக்கத்தக்கதாக எங்கள் நிலைகளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும். இனி அதிசயமாக எங்களை நடத்தும். அற்புதமான காரியங்களை நாங்கள் கண்டு மகிழ கழிகுற உதவி கர்த்தாவே. நீர் ஒருவரே இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இன்றைக்கே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.